2 பிள்ளைகள் ஸ்கூல் போகிற பிள்ளைகளில் எவ்வளோ மன உளைச்சல் இருக்குது. இதை கூட புரிஞ்சிக்காமல் நீங்கள் ஒன்று கேட்டால் என் பிள்ளைகளை பார்க்க விடலை, பவுன்சர் வச்சு தடுத்தாங்க. இந்த கதையெல்லாம் நிறைய நமக்கு ஏற்கனவே வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு சார். இந்த மாதிரி கதைலாம் இப்படி தான் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளை பார்க்க விடலை, பிள்ளைகளே வேணான்றது தானே சார். இப்போ உங்களுக்கு நான் ஒன்றே இப்போ இங்கே என்ன ஒரு இது இருக்குன்னு கேட்டால், இங்கே நீதிமன்றத்தில் பிள்ளைகளுடைய ஒப்பீனியன் கேட்டுலாம் டிவோர்ஸ் கொடுக்கறதில்ல. அந்த தைரியம் இருக்குது தமிழ் எல்லாருக்குமே. பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை தான் நீதிமன்றம் யோசிக்குது. இல்லை அந்த பிள்ளைகள் யாரோட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் தான் கேட்டிங்கன்னா, ஒன்று யாரோட போகிறீங்க, 2வது அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் வெல்ஃபேர் என்ன அப்படின்னு தான் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற கணவன் மனைவிட்ட கேட்குறாங்க. தவிர இந்த டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்றதை கேட்டால் பிள்ளைகள்கிட்ட கேட்குற அதுக்கான அந்த சட்ட வழிமுறை இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு ஈஸியாக வேலைக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கணவன் மனைவி உறவுனால தான் இந்த 3வது உறவு இருக்குதுன்றத பார்த்தீங்கன்னா கணக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே எடுக்கலைன்ற. நான் எடுக்கணும், இனிமேல் எடுக்கணும். ஓகே, அப்போ இல்லைன்னா இந்த டிவோர்ஸ்லாம் குறையும். சும்மா இங்கே பிரிஞ்சு போகிறதுக்கு காரணங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன், பொறுமையாக இருந்தால் 2 பிள்ளைகளை பெற்றுட்டார் அவர். நான் கேட்குறேன், 2 பிள்ளையை பெற்றுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார். 2 பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க உங்கள் தாம்பத்திய உறவு கரெக்டாக இருந்தாலும் பெற்றுக்கிட்டீங்க, பொறுமையாக இருந்தாலும் பெற்றுக்கிட்டீங்க, அவர் பாணியில் சொல்லுவோம். சும்மா இதெல்லாம் எனக்கு ஜெயம் ரவியை கொச்சைப்படுத்துறதுலேயே எனக்கு விருப்பம் இல்லை சார். அவங்கள பற்றி அதான் நான் சொல்கிறேன்ல சார், அவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டாக இருக்கலாம். இப்போ நேற்று வரைக்கும் கெனிஷா யாருன்னு தெரியாது சார். சார் உங்களுக்கு நீங்கள் முதல்ல கோவா போங்க சார் ஃபஸ்ட்டு. ஏன் சார்? நீங்கள் கோவா போயிட்டு அங்கே போய் பல கிளப்புகள் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க. அந்த கிளப்புகளை போனீங்கன்னா இந்த மாதிரி கெனிஷா மாதிரி 1000 கெனிஷாக்கள் 1000 ஹீலர்கள் அங்கே இருப்பாங்க சார். சர்வசாதிக்கிறான். இன்றைக்கி ஒரே ஒரு இதில் லைம்லைட் ஆகிட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. யார்? கெனிஷா. அவங்க பார்த்தா பெரிய பாடகிங்கிறாரு அவர். 600 மேடை ஏறி இருக்கிறாங்கன்றாரு, இசை மேடைகள். ஆமாம், பெரிய லெவலில் சொல்கிறார். அவரே தானே சொல்கிறாரு. பல 600 மேடையில் அவங்க சுயமாக வந்திருக்கிறாங்க, முன்னேறி வந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய சொல்கிறாருல்ல. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சார். இது சொல்லுவாங்க சின்ன சின்ன கண்ணில் பெரிய பெரிய விஷயம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். 18 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறை சொல்கிறீங்க, இவ்வளோ இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. 18 வருஷமாக நான் பொறுமையாக இருந்தெல்லாம் சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது சார்? இருக்குது, சொல்லுங்கள். ஸோ அதனால் இது 18 வருஷமே இப்படி ஆச்சு. இப்போ பார்க்க தானே போகிறோம். 18 வருஷமா 10 மாதமா இதெல்லாம் பார்க்க தானே போகிறோம்.